அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிக் தமிழ்ச் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனலுக்காக 2024 ஆண்டு ஒளிபரப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட ரமலான் மெய்களும் ரமலான் பொய்களும் என்கின்ற தொடர் தலைப்பின் ஒரு பகுதியை இப்போது நீங்கள் செவியுற இருக்கிறீர்கள். இதில் சில சகோதரர்கள் சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவிதாங்கோட்டிலிருந்து சில பெண்களும் இந்த திருமறை குரான் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்னு கேட்டால், இப்போ திருமறை குரானை ஓதுவது என்பது தான் ரமதான் மாதத்தினுடைய மெயினான இபாதத்துன்னு சொன்னீங்க. இப்போ திருமறை குரானை ஓத தெரியாதவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான நபர்கள் இருக்காங்க. ஒரு 100க்கு 80% மக்களை பார்த்தீங்கன்னா குரானை அதனுடைய மூல மொழியில் என்ன செய்ய மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. அவர்களுக்கு ஓத தெரியாது. அப்படிங்கும் பொழுது இப்போ அவர்களுக்கு இயன்றது என்னன்னு கேட்டால், அந்த திருமறை குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்படி படித்தோம் என்று சொன்னால், இப்போ அந்த மூல மொழியை படித்தால் நன்மை கிடைக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தான் இருக்கிறாங்க. அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, மன் கர ஹர்ஃபம் மின் கிதாபில்லா, அல்லாஹ்னுடைய வேதத்தினுடைய அந்த வசனங்கள் இருக்கிறதே, அதிலிருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுகிறாரோ பலஹு பிஹி ஹசனா, அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், கூலியை வழங்குகிறான், நன்மையை எழுதுகிறான். வல் ஹசனத்து பி அஸரு அம்சாலிஹா, நன்மை எழுதுறான்னா அந்த நன்மையினுடைய அந்த மதிப்பு இருக்குல்ல, அது 1க்கு 10 மடங்கு கூலி அப்படிங்கிற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது திருமதிங்கிற நூலில் அப்துல்லா இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு இந்த நன்மை அழுத்தம் கொடுத்து சொல்கிறான்னு கேட்டால், இப்போ திருக்குறானில் பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற வசனம் இருக்குல்ல, பக்ரா சூராவில் பார்க்கலாம். பல அத்தியாயங்களில் இந்த அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அதை பற்றி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். இந்த அலிஃப் லாம் மீம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது எல்லாமே சேர்ந்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது அலிஃப் லாம் மீம்னு ஒரே வார்த்தையில் தான் படிக்கிறீங்க. நீங்கள் ஒரே வார்த்தையில் படிக்கிற காரணத்தினால அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரே வார்த்தையா அப்படின்னா வார்த்தை ஒன்று தான், ஆனால் எழுத்து 3ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், அந்த அலிஃப் லாம் மீம்ல வரக்கூடிய அலிஃபுங்கிற அந்த எழுத்து இருக்குல்ல, அது ஒரு எழுத்து. லாமுன் ஹர்ஃபுன், அந்த லாமுங்கிறது ஒரு எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், அதில் வரக்கூடிய அந்த மீம் என்பது ஒரு எழுத்து தான். அதான் அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்காமல் சொல்லிடுறோம், அப்படி படிச்சிடுறோம். ஆனால் அதில் எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அலிஃப் லாம் மீம் நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அப்போ அதில் 3 எழுத்து இருக்குல்ல, அந்த 3 எழுத்தும் ஒவ்வொரு எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வச்சுட்டு தான் இவங்க கேட்குறாங்க, இப்போ அந்த மூல மொழியில் படித்தா தான் இந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறது கிடைக்குமா, இல்லை மொழிபெயர்ப்பை படித்தாவே அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அந்த சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகம் தேவையற்ற சந்தேகம். ஏன்னா இந்த ஹதீஸிலேயே அதற்கு விளக்கம் இருக்குது பாருங்க. இந்த ஹதீஸனுடைய துவக்கமே எப்படி இருக்குது, மன் கர ஹர்ஃபம் மின் கிதாபில்லா, அல்லாஹ்னுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை படிக்கிறார்களோன்னு இருக்கு. இதில் மொழிபெயர்ப்பை பற்றி இந்த ஹதீஸ் பேசவே இல்லை. அல்லாஹ்னுடைய வேதம்னா அது அரபுல தான் இருக்குது. அப்போ அரபியில் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் ஒரு எழுத்தை யார் படிக்கிறார்களோ அப்படின்னு இந்த ஹதீஸ் வாசகமே அரபு வார்த்தைக்கு தான் அந்த 10 நன்மை இருக்குது, அரபியினுடைய அந்த எழுத்துக்கு தான் 10 நன்மை இருக்குது குரான் என்ற அடிப்படையில் அப்படின்னு தெளிவாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்னதான் தமிழில் அந்த திருமறை குரானை நீங்கள் படித்தாலும், படிக்கிறதுனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த அலிஃபுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அலிஃபை நீங்கள் தமிழில் அலிஃபுன்னு சொல்லி நீங்கள் அரபியிலேயே படித்தாலும் அரபுல அலிஃபுங்கிறது ஒரு எழுத்தாங்க,
தமிழில் பார்த்தீங்கன்னா அது மூணு எழுத்தா வரும். இப்போ அலிஃபுங்கிறத போட்டிங்கன்னா ஆ லி இஃப் அப்படி தானே வருது, 3 எழுத்து. அரபில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எழுத்தானே. அப்போ எப்படி நீங்கள் பார்த்தாலும் மூலமொழியில் படிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெறக்கூடிய அந்த நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது, வேற எந்த மொழியிலையும் நம்ம பெற முடியாதுங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்தே நம்மளுக்கு விளங்குது. அப்படின்னா நன்மையே கிடைக்காதானலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை கிடைக்கும். எதுக்கு நன்மை கிடைக்கும்னு கேட்டால், அந்த மொழிபெயர்ப்பை படித்து அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத தேடுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோமில்ல, அது விளங்குறோமில்ல, அதற்குள்ள அந்த கல்வி என்ற அடிப்படையில் நன்மை கிடைக்குமே தவிர, மற்றபடி நம்ம அரபு மொழியில் படிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அந்த நன்மை எதில் கிடைக்காது, வேற எந்த மொழியில் படித்தாலும் கிடைக்காது. இதுங்களா, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இன்னும் சிலர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்னா, நிறைய பேருக்கு ஓத தெரியாது, சில பேருக்கு ஓத தெரியும், ஆனால் அந்த தஜ்வீத் பிரகாரம் ஓத தெரியாதுல்ல. நாங்கள் ஓதுவோம், சில எழுத்துக்கள் தப்பு தப்பாக வரும். இப்போ உதாரணமாக இந்த ரைனுங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல அரபுல, கைரில் மகலூபி அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட பல பேர்த்துக்கு கைரில் மகலூபி இப்படியெல்லாம் படிப்பாங்க. அப்போ அந்த எழுத்து தப்பு தப்பாக தான் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதங்கிறது கரெக்டாக படித்தா தான் அல்லாஹ்வே கூலி தருவான். உலகத்திலே அப்படித்தானே. நம்ம பரீட்சைக்கு போகிறோம், அது கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டான பதில் எழுதா தானே மார்க் வர கிடைக்கும். தப்பு தப்பாக நம்ம எழுதணும்னா மார்க்காக கொடுப்பான், அப்படி கொடுக்க மாட்டான்ல. அப்போ அல்லாஹ் இலக்கிய நயத்தோட இந்த வேதத்தை இறக்கி இருக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்புகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா கூலி கொடுப்பான். ஆனால் நிறையா பேர்த்துக்கு ஓத தெரிந்த நிறையா பேர்த்துக்கு சரியான முறையில் என்ன செய்ய தெரியாது, அந்த எழுத்துக்கள் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்காது. அப்படிங்கும் பொழுது அப்போ அது குற்றங்கிற பார்வையில் வந்துருமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம நன்மைக்காக வேண்டி நம்ம படிக்கிறோம், ஆனால் தப்பு தப்பாக படிக்கும் போது என்னடா என்னுடைய வேத வசனத்தை நீ தப்பாக படிக்கிறா நல்லா கோவம் தானே படுவான். அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் என்ன இருக்குதுன்னா சில நபர்களுக்கு இருக்கிறது. இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இது குற்றமான காரியம்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக படித்தோன்னு வைங்களேன், உலகத்தில் மார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, என்னடா தப்பாக படிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல் மாஹிர் பில் குரான், குரானில் தேர்ச்சி பெற்றவன் இருக்கிறான்ல, மா ஷபரத்தில் கிராமில் பரரா, அவன் அந்த கடமை தவறாமல் நடக்கக்கூடிய கண்ணியமான நபிமார்கள் இருக்கிறாங்களே, அந்த நபிமார்களோடு அவன் இருப்பான். அதாவது குரானில் அந்த தஜ்வீத், அது கரெக்டான உச்சரிப்பு, ரொம்ப தெளிவான முறையில் ஓதக்கூடியவர்கள் மறுமையில் பெறக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டால், சுருக்கமாக சொல்ல போனால் நபிமார்கள் கூட அவங்க இருப்பாங்களாம். யாரு குரானை ரொம்ப தேர்ச்சி பெற்று படிக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்லி போட்டு வல்லதி எக்ரவுல் குரான், இன்னொருத்த குரானை ஓதலாம். அப்படி ஓதும் போது தடுமாறி தடுமாறி ஓதுறான். அப்படின்னா என்னது, அந்த எழுத்துக்கள் உச்சரிப்புகள் எல்லாம் அவன்கிட்ட கரெக்டாக வரமாட்டேங்குது. வஹுவ அலைஹி ஷாக்குன், அது ரொம்ப சிரமப்பட்டு அவன் படித்தா கூட தப்பு தப்பாக என்ன செய்யுது, அந்த எழுத்துக்கள் எல்லாம் கரெக்டாக வராமல் ஒருவன் திருமுறை குரானை படித்தால் அவனுக்கு தண்டனை இருக்கணும்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, லஹு அஜ்ரான், இவனுக்கு 2 கூலி இருக்குதுங்கிறாங்க. யாருக்கு, இந்த மாதிரி தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படிக்கிறான். அப்படியே அவன் தடுமாறி திக்கி திக்கி படித்தாலும் அதில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, எழுத்துக்களினுடைய தடுமாற்றம் ஏற்பட்டுருமா இல்லையா, அப்படியெல்லாம் ஏற்பட்டால் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு 2 கூலி கொடுக்குறானா. ஏன் கொடுக்குறான், ஒன்று அவன் தடுமாறி தடுமாறி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்ல, அதை ரொம்ப சிரமப்பட்டு அதுக்காக வேண்டி தன்னுடைய உழைப்பை செலவு அதாவது சிரமப்படுறதுக்கு கூலி. அவன் தடுமாறி தடுமாறி ஓதிட்டான் பார்த்தீங்களா, அந்த ஓதுறதுல ஆர்வத்தை காட்டிட்டான் பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி 2 கூலி அல்லாஹ் கொடுக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நீங்கள் முஸ்லீம் என்ற கிதாபில் கூட என்ன செய்யலாம், 1462வது செய்தியில் பார்க்கலாம். அதனால குரானை நீங்கள் தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படித்து அதில் தப்பு ஏற்பட்டால் கூட அதுக்கெல்லாம் நன்மையைத்தான் தருவானே தவிர அது குற்றவாளியாகவெல்லாம் என்ன செய்ய மாட்டான்ல, நம்மளை பார்க்க மாட்டான். அதே நேரம் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா இந்த ரமலானுக்கு குரான் எடுக்கிறது, இதை விட்டு போட்டு அடுத்த ரமலானுக்கு குரான் எடுத்தால் நம்ம ஓதா போட முடியும். இப்படி தான் இருக்கு. ட்ரைனிங்னு எடுக்கணுமா இல்லையா? தப்பு தப்பாக தான் எனக்கு ஓத வரும்னா அப்போ தப்பு தப்பாக தான் ஓத வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுதானே இருக்கணும். எந்த இடத்துல தப்பு இருக்குது, என்ன இடத்துல தப்பு இருக்குது, நம்ம அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணால் திருத்தலாம்ல. அதனால் திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படியே முயற்சி பண்ணி நம்மளுக்கு தப்பு தப்பாக தான் அந்த ஓதல் வரும் என்று இருந்தால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த ரமலானில் குரானை ஓதுவதில் தான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத 13ஆம் பாகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா. அதை கவனத்தில் வைத்து கொண்டு ரமலானில் மற்ற எல்லா இபாதத்தையும் பின்னாடி தள்ளிட்டு முதல் லிஸ்டாக நீங்கள் என்ன செய்யணும்,
இந்த குரானை படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு ஆர்வம் கூட ஊட்டுங்க. இந்த மாதிரி நீ திருமறை குரானை ரமதான் மாதத்தில் படித்தீர் என்று சொன்னால் நான் அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன், பரிசெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அப்படியெல்லாம் கூட என்ன செய்யலாம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டலாம். இது இந்த சந்தேகத்திற்கான விளக்கமாக இருந்தாலும் இதுவும் ஒரு பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம இதையும் என்ன செஞ்சுருக்கிறோம், இதை 16வது பாகமாக நம்ம போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகங்களில் வேற வேற செய்திகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين